ஓய் ஹோய். அப்புறம் அப்படின்னு இவன் எத்தனை வீடியோ எடுத்திருக்கான்னு பார்த்தீங்களா கைஸ்? சொல்ல வரல. அப்புறம் சரி ஓகே. ஹாய் கைஸ், ரொம்ப நாள் கழிச்சு வரேன். கிட்ட வச்சுட்டு வீடியோ வெல்கம் டு நெக்ஸ்ட் டே vlog. ஏன் இப்போ ஜொலிக்குதுனா பின்னாடி லைட்டிங். இவ்வளோ நாள் வீடியோ நல்லா இருந்தது கைஸ். சென்னையில இருந்தா எப்படி இருக்கு பாப்பா வீடியோ எப்படி இருக்கு? சென்னையை கூட்டி பறிக்கிட்டு இருக்கீங்க மாமா. அப்படிலாம் இல்லை, பெங்களூர்ல நாங்கள் பழச்சு எடுத்துக்கிட்டு இருந்தோம். பெங்களூர் அப்போ நீங்கள் வந்து சென்னையை வந்து இது பண்ணி பெங்களூர் இல்லை அப்படி இல்லை, பெங்களூர்ல வளர்ச்சி எடுத்தேன். இவ்வளோ நேரம் எடுத்ததெல்லாம் வேஸ்ட்டாக போச்சா? ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நான் ரொம்ப என் ஃபேமிலி எல்லாம் தேங்க் பண்ணுறேன். நாங்கள் வந்திருக்கோம். நாங்கள் வந்து இப்போ எங்கே இருக்கோம்னா, நாங்கள் மெட்ராஸ் அவங்க ஸ்பீச் கொடுக்க வராங்க, அதை கட் பண்ணிடுவோம். எல்லாரையும் தேங்க் பண்ணுறேன்னா இந்த மாதிரி ஒரு அவார்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு எனக்கு. என் ஃபேமிலி அவார்டு கொடுக்கலையே எதுவும். வெரி ஃபனி. நாங்கள் இங்கே வந்து எங்கே வந்திருக்கிறோம் அப்படின்னா, நாங்கள் வந்து மெட்ராஸ் ஃபுட் வாக் அப்படின்னு சொல்லிட்டு. மெட்ராஸ் இல்லை, மெட்ராஸ் தான். சரி, போரூர் ஃபுட் வாக் நினைச்சேன். போரூர்ல மெட்ராஸ் ஃபுட் வாக்கா? என்ன வந்து கண்ணு மட்டும் காட்டிரு, கட் பண்ணி அப்படியே தூக்கி போட்டுறேன். அப்படியே வரணும் வீடியோக்குள்ள. எடிட்டர் என்ன கொஞ்சம் அழகா காட்டுங்க. அது நான் தான். சரி, இதெல்லாம் வீடியோல வராது, நான் போட்டுருவேன். நான் இது நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா, நாங்கள் வந்து மெட்ராஸ் ஃபுட் வாக் அப்படின்னு போரூரில் ஒன்று இருக்குது, அதுக்காக நான் வந்து வந்திருக்கோம். இங்கே நிறைய கடை இருக்குது. கீழே மாண்டேஜ் பார்த்துருப்பீங்க. மாண்டேஜ் வந்து இப்போ தான் தெரியுது உனக்கு. மாண்டேஜில் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அதுலேருந்து ஒரு கடையை சூஸ் பண்ணி நாங்கள் போகிறோம். நான் அத்தோ சொல்கிறேன், நீ அத்தோவா? எப்போ பார்த்தாலும் அத்தோ தான். நல்லா இருக்கும். டிஃபரெண்டா ஏதா ட்ரை பண்றோம் நாங்க. சரி, டாஸ்க் போட்டு பார்க்கலாம். அத்தோவா நீ சொல்றதா? டாஸ்க் காயின் இல்லையே இப்பலாம். கூகுள்ல வந்து டாஸ்க் போட்டுக்கலாம். அதெல்லாம் டூப்ளிகேட். இல்ல அது ஒரிஜினல். அதெல்லாம் முடியாது. அதெல்லாம் யார்ட்டயும் நான் 1 ரூபாய் வாங்கி நான் வந்து டாஸ்க் போடுறேன். அப்ப நம்ம அதை வந்து நம்ம என்ன பண்றோம்னா 1 ரூபீஸ்க்கு வந்து நம்ம வந்து காசு கேட்கறோம் அப்படி சொல்லிட்டு அப்படி போட்டுறோம். அப்படி போடுங்க. இது சொல்லு, எங்க என்ன சாப்பிடலாம்னு. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாப்போம், பார்த்துட்டு எதுன்னு சொல்லி சூஸ் பண்ணிட்டு போலாம். எப்ப பார்த்தாலுமே அத்தோவா போறது கொஞ்சம் போர் அடிக்குது. எப்ப அத்தா போனோம் இது வரைக்கும் சொல்றேன். 2 வாட்டி அத்தோ வீடியோ போட்டுருக்கோம்னு நினைக்கிறேன். இல்ல, ஒரே ஒரு அத்தா வீடியோ, அது நீ தான் போட்டுருக்க. அதுல யார் இருக்கா? தன்னோட சேனலில் என்ன வீடியோ இருக்குன்னு என்று தெரியாத யூடியூபர். யூடியூபர் சொல்றா, அது பெருமையா இருக்கு. சரி ஓகே. கீழே வந்து நல்லா ஃபன் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ்லாம் விளையாடிட்டு தான் இருக்காங்க. ஒரு நல்ல ஆம்பியன்ஸாக சூப்பராக இருக்குது இந்த ஃபுட் கோர்ட்டு. நம்ம இது வரைக்கும் வந்துட்டு இது என்ன கத்திப்பாரா போவோம். கத்திப்பாராவில் தான் கூட்டம் அதிகமாக இருக்கும் எப்பயுமே. இந்த ஃபுட் கோர்ட் நான் கேள்விப்பட்டதே இல்லை, பட் புதுசாக இருக்குது. ஸோ லெட்ஸ் ட்ரை. அவனுக்கு கை வலிக்குது, அதான் முன்னாடி நாங்கள் இங்கே ஒரு ஃபன் ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கு ஒரு இடம் இருக்குது, விச் இஸ் ஆர்கேட். ஃபன் ஆக்டிவிட்டி பண்ணுற ஒரு இடம் இருக்குது, விச் இஸ் ஆர்கேட். இங்கே சூப்பராக இருக்குது ஆம்பியன்ஸ். இங்கே பாரு, இவ்வளோ நேரம் இந்த பேக்ரவுண்ட்லாம் நின்று பேசணும். இல்லை, அங்கே என்ன பேசணும், இங்கே நின்று தான் பேசணும். பெட்னானே ஓட்ட பார்த்தீங்களா? பண்ணுறேடா நான், நீ ரொம்ப பண்ணுறேடா. We came into an arcade. Yes. ஆர்கேட்னாலே எனக்கு இந்த கேம்பிளிங் மாதிரி இருக்குல்ல, இந்த ஆர்கேட் தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்டா இப்படி நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் பாஸ் பண்ணுறான். ஆமாம் இடிச்சுக்கிட்டான். ஐயா, மேனேஜ்மெண்ட்டை கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன், இடிக்குதுங்க. ஸோ இதுதான் அந்த ஆர்கேட். ரொம்ப சின்ன ஆர்கேட், ஆனால் நல்லாயிருக்கு. நிறைய கேம்ஸ் வச்சுருக்காங்க. பேக்கேஜ் மாதிரி எடுத்துகிட்டு விளையாடணும் போல். சரி, வாங்க கீழே போய் என்ன சாப்பிட்லான்னு பார்க்கலாம். எஸ், சரி ஓகே கைஸ். நாங்கள் என்ன சாப்பிட்றோன்னு சொல்லி டிசைட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்துட்டு சொல்கிறோம். இங்கே இருக்க மாண்டேஜ் மட்டும் காமிச்சிக்கிறோம், அது மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட் 2 ஃப்ளோர் இருக்குது. ஸோ இந்த மட்டும் மாண்டேஜ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் லெட்ஸ் கோ டு த வீடியோ.
ஆமாம் நிஜமாலே அந்த மாதிரி கடை தான் இங்கே இருக்குது. அந்த அந்த ஆடியோ மட்டும் நாங்கள் போட்டு விட்டுறோம் பின்னாடி. அதாவது ஃபுட் கோர்ட்டில் அவ்வளோ இருந்து எதை வாங்குறது கடைசி அத்தை தான். ஆக்சுவலி ஒரு ரெஸ்டாரண்ட் பார்த்தோமா போ அப்படின்ட்டு. ஆமாம், அது வந்து ராமன் நினச்சி தான் போனோம். பவுல் போட்டு அந்த பவுல் மேலே ஒரு மூஞ்சி இருந்தது. ஆஹா ராமன் போடு சூப்பர் அப்படின்னு நினச்சோம். அப்போன்னு பார்த்தோம். பார்த்துட்டு எங்களுக்கு அப்படியே வந்து ரொம்ப ஆர்வம் வந்து மாசே ராமன் இன்னைக்கு இறக்குறோம்டா அப்படின்னு நினச்சா அது வெறும் சைனீஸ் மெனு. பக்கா நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸு, மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், அது இதுன்ட்டு. சரி அதை தான் நம்ம வந்து வழக்கம் போல் சாப்பிட்றோம் தானே. சரி ஓகே சொல்லிட்டு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஸான அத்தோவும் அப்புறமா வந்துட்டு பெரி பெரி சிக்கன் பாப்ஸு அப்புறம் பவ். காலேஜ் டைமில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே போகும்போது என்னாச்சுன்னா இந்த பெசல் நகர் கிட்ட வந்து ஒரு பவ் ஷாப் இருக்குது. அங்கே வந்துட்டு ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க எங்கள் காலேஜ் டைமில். அப்போ தான் அப்போ வந்துட்டு போகும்போது என்னாச்சுன்னா பாவ் வந்து கெட்டு போயிருந்ததுன்னு நினைக்கிறேன். இல்லை ஞாபகம் இருக்கா அவனுக்கு? எல்லாருமே சொன்னோம் அதுதான். அப்போ வந்து ஏதோ ஒன்று சரி ஓகே சாப்பிட்டுட்டு ஒரே ஒரு வா வச்சோம். ஒரு மாதிரி இருந்துச்சு, எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இன்ட்ரோட் மாதிரி அப்படியே வந்துட்டோம். அது ஏதோ இட்லி மாவில் சுட்ட பாவு மாதிரி இருந்தது. அது ரொம்ப பழைய மாவு மாதிரி இருந்தது. எனக்கா நான் ஃபஸ்ட் டைம் பாவு சாப்பிட்றேன். இது இப்படி தான் இருக்குமா, இந்த மாதிரி புளிச்ச மாவு மாதிரி தான் இருக்குமா, அது எதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஒரு மாதிரி தான் இருந்தது அந்த ஃபஸ்ட்டு பாவ் எக்ஸ்பீரியன்ஸு. பயமாக இருந்துச்சு. இன்றைக்கி வந்து வீட்டுக்கு போய் வயிற்றை கலக்க போகுது அப்படின்னு. இது என்ன பாவுனா இப்படி தான் இருக்குமா அப்படின்ட்டு. அப்புறமா நான் நல்ல பாவெலாம் சாப்பிட்டேன், அதெல்லாம் நல்லா இருக்குது. சரி ஓகே, இந்த ஃபுட் வந்து எப்படி இருக்கு சொல்லுங்கள். நல்லா இருக்கும். இது ரெஸ்டாரண்ட் பேர் என்ன? பர்மி. நான் நினச்சேன் இது வந்து நம்ம ரோடு கடையில் சாப்பிட்ற மாதிரி இருக்காது, அந்த டேஸ்ட் வராது நினச்சேன். நான் அதே டேஸ்ட் நல்லா இருக்கு. நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். நல்லாக்கு ஆனால் சூடு இல்லை. அப்போ சூடாக இருக்காதே. சூப்பு தான் சூடாக இருக்கும். சூப்பு சூடாக இல்லை. உனக்கு அத்தை வாங்கி குடிக்க பழக்கினது யாரு? நான் தான். காய்ஸ் அந்த யூஎஃப்ஓவில் வந்து பர்கர் மாதிரி இருக்கும்ல, அது இருக்க பேர் டிஸ்கோஸா. இப்போ யாரோ ஒருத்தர் வந்து ஃபாலோ ரிக்வஸ்ட் கொடுத்துருக்காரு. ஆனால் நம்மளோட பப்ளிக் அக்கௌண்ட் கொடுக்கல, ப்ரைவேட் அக்கௌண்ட். பப்ளிக் அக்கௌண்ட்டு கொடுங்க. ஃபாலோ சேரவே மாட்டேன். எனக்குலாம் ஒரே அக்கௌண்ட் தாங்க. போட்டுட்டு வதக்கி அந்த மாதிரி பேசுகிறான். இங்கே பாரு. ஹாய். நான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். என்னடா மீயாவும் வருது, அதை பாருங்க. சரி நம்ம சிக்கன் இங்கே ஒரு போபா இங்கே ஒரு போபா டீ கடை இருக்குது. ஐ மீன் போபா டீ ஷாப் இருக்குது. அங்கே போய் ஒரு மில்க் மட்டும் கேட்டால் இல்லை அப்படின்ட்டாங்க. பிளான்ஸ் ஃபார் சேல் யதார்த்தமாக நான் திரும்பும்போது பார்த்தேன். அவங்க வந்து சாப்பாடு விற்கிறதும் இல்லாமல் பிளான்ஸ் ஃபார் சேல் வச்சுருக்காங்க. ஒரு ஆர்வத்தில் வந்து பொட்டேட்டோ வந்து சொன்னேன். அந்த பொட்டேட்டோ வந்து பெரிய பெரிய பொட்டேட்டோ, அது சாப்பிட்லாம். பெரிய பெரிய பொட்டேட்டோ சொன்னேன். எனக்கு பர்சனலி பெரிய பெரிய ரொம்ப பிடிக்கும். தெரியாக்கி அப்படின்னு தெரியல. தெரியாக்கு பெரிய பெரிய என்ன டிஃப்ரென்ஸ்? தெரியாக்கின்றது இப்படி அந்த தெரியும். நான் இப்போ வாங்கிட்டு வரல. இதெல்லாம் கட் பண்ணிடுவேன் ஓகேவா. நம்ம வந்து பெரிய பெரிய வந்தோடனே சொல்கிறேன். ஓகே காய்ஸ், ரொம்ப பசியானனால இதை வாங்கியிருக்கோம். அவர் வந்து சூப்பராக வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக வீடியோ மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படி சொன்னார். சூப்பராக வீடியோ எடுக்கிறதுக்காக அவர் காமிச்சார். நல்லா அது பண்ணாரு. ஆமாம், அதனால் நம்ம எப்படி இருக்க வந்து சாப்பிடுவோம் வாங்க. நல்லா இருந்தது. ஆல்ரெடி நான் கொஞ்சம் சாப்பிட்டேன். ஓ மை காட். ஆக்சுவலி அந்த பொட்டேட்டோ பார்த்தேன்னா சூப்பராக இருந்தது. இந்த சும்மா அந்த
குட்டி பொட்டேட்டோ அந்த மாதிரிலாம் இல்லை, சூப்பராக இருந்தது கலரு. கைஸ் வந்துடுச்சு. நம்ம வந்து பாவும் ஜூஸ் சாப்பிடுவோம். ஃபஸ்ட்டு இது சாப்பிடுவோமா? இல்லை தொடப்ப இல்லை இல்லை தொடப்ப குச்சி இருக்கு, அப்படிதான் இருக்குல்ல? இல்லை 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 ஆக்சுவலி டூத் பிக்கை குத்தி உள்ளே ஃப்ரை பண்ண போட்டுருக்கோம். இல்லை அது டூத் பிக் தான் அது. சாப்பிடுவோம். Cheers. வெறும் கிரன்ச் தான். உங்களாக நாக்கு நம்ம பெரிய பெரிய சொன்னோமா? நாங்கள் ரொம்ப பெரிய பெரிய இருக்கு. நிறைய போட்டுருக்கலாம். கொஞ்சம் லேசாக போட்டால் நல்லாயிருக்கும். இது ஒன்லி பெரிய பெரிய சாப்பிட்ற மாதிரி. ரொம்ப அதிகமாக இருக்குது பெரிய பெரிய. உள்ளே அப்படியே அவ்வளோ மசாலா இருக்குது. ரைஸ் நம்ம மெக்டியில் சாப்பிட்ட சிக்கன் பஜ்ஜி மாதிரி இல்லாமல் வந்து சரி. கேஎஃப்சி சாப்பிட்லான்னு போனால் கேஎஃப்சிக்குள்ளே போனால் லேட் ஆகும்னு சொல்லிட்டாங்க. இருந்த பசிக்கு அப்போ முடியாத டே அப்படின்ட்டு பக்கத்து கடையே மெக்டி அது உள்ளே போயிட்டோம். உள்ளே போயிட்டு நான் ஒரு லார்ஜ் கோக்கு, ஒரு பிக் மேக் மகாராஜா ஒன்று, ஒரு ஃப்ரைட் சிக்கன் ஒன்று, நான் மட்டும் இது, மேடம் அதே மாதிரி ஒரு ஃபேண்டா ஒன்று, ஒரு பர்கர் ஒன்று, அதே மாதிரி அந்த ஃப்ரைட் சிக்கன் ஒன்று, அப்புறம் என்னென்ன ஃப்ரைஸு அது இதுன்னு சொல்லியாச்சு. கோக் கொடுத்தாங்க, ஃப்ரைஸ் சாப்பிட்டோம், இது வந்தது. அப்புறம் ஃப்ரைட் சிக்கன் கொடுத்தாங்க. ஃப்ரைட் சிக்கன் நாங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணால் கேஎஃப்சி மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தா சிக்கனில் பஜ்ஜி போட்ட மாதிரி இருந்தது. அது சாப்பிடவே முடியல. அட்லீஸ்ட் க்ரஸ்டாக சாப்பிடலாம் பார்த்தா அதுக்கு மேலே மோசமாக இருந்தது. அப்படியே பார்த்து இப்படி மூஞ்ச பார்த்துக்கிட்டேன், என்னடி இது அப்படின்ட்டு. நல்லாவே இல்லை. நல்லா இருக்கு. பாவம் நல்லாக்கா. சிக்கனோட சாஸ் வந்து டேங்கியாக இருக்கு, சூப்பராக இருக்கு. ஸோ இதான் கைஸ் அந்த போரூரில் இருக்க மெட்ராஸ் ஃபுட் வாக். எஸ், ஒரு அத்தோ 30 ஷாப்ஸ் இருக்கும் இந்த இடத்துல. நாங்கள் ஒரு அத்தோ, ஒரு பாவ், அப்புறம் ஃப்ரைட் சிக்கன், அப்புறம் இந்த பொட்டேட்டோ ஸ்ப்ரிங் ரோல் சம்திங் நல்லா பார்த்துருப்பீங்க. எல்லாமே நல்லா இருந்துச்சு. வந்து விசிட் பண்ணுங்க, பொருளில் இருக்கு. யா ஓகே, பை கைஸ். மீட் கைஸ் இன் நெக்ஸ்ட் vlog. நைஸ் vlog. பை அவுட்ரா கொடுக்க தெரியலங்க. அது நெக்ஸ்ட் vlog நைஸ் vlogs. அடி பை அடி மீட் கைஸ் இன் நெக்ஸ்ட் vlog நைஸ் vlog. பை. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.